வணக்கங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், எக் கிரேவி, குடமிளகா ஃப்ரை, ரசம், தயிர். எக் கிரேவி எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக சோம்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அது கொதிக்கும்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இந்த முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கத அதில் எடுத்து உரித்து போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டா எக் கிரேவி ரெடி. குடமிளகா ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி தெளித்து இறக்கிட்டா குடமிளகா ஃப்ரை ரெடி.